பலருடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலைகளும் அல்லது எல்லா நாட்களும் ஒன்று போல் இருப்பதில்லை. பலர் என்று சொல்வதை விட நாம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் என்று சொல்லலாம். எல்லா நாட்களும் எல்லா சூழ்நிலைகளும் ஒன்று போல இருப்பதில்லை. பல நேரங்களில் நாம் சொல்வது போல நம்முடைய வாழ்க்கையில் புயல் வீசுவதுண்டு. சமாதானம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை என்னவாக போய் முடிய போகிறதோ, என்னுடைய சூழ்நிலையை யோசித்து பாருங்கள், இது எல்லாம் எனக்கு விரோதமாக இருக்கிறது, இது என்னமாய் முடியும், நான் இந்த சூழ்நிலையிலிருந்து எப்பொழுது மீண்டு வரப்போகிறேன் என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி பல நேரங்களில் நாம் கலங்கி போய் நிற்பதுண்டு. ஆதியாகமம் 46 அதிகாரம் 6வது வசனத்தில் யாக்கோபை குறித்து நாம் பார்க்கிறதான காரியம், அவன் எகிப்திற்கு தானியம் வாங்குவதற்காக தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பும் பொழுது ஒன்றுக்கு பல முறை யோசிக்கிறான். எப்படி நான் இவர்களை அனுப்பினால் எப்படி வருவார்கள்? அடுத்ததாக தன்னுடைய இளையகுமாரனை அனுப்ப வேண்டும் என்று வரும் பொழுது அவன் அனுப்புவதற்கு தயாராக இல்லை. ஆனால் இப்பொழுது நாம் வாசிக்கிறோம் 46 அதிகாரம் 6வது வசனத்திலே, அவன் தனக்குரிய எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு எகிப்துக்கு அவன் புறப்பட்டு போனான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் எதிராக இருந்தாலும், நான் எப்படி பிழைக்கப் போகிறேன், நான் எப்படி வாழப்போகிறேன் என்று சொல்லி ஒரு பயம் உங்களுடைய இருதயங்களில் கடந்து வந்தாலும், நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்காக தேவன் சாதகமான சூழ்நிலை உருவாக்குவார். சாதகமான சூழல், நீங்கள் நம்பத்தக்கதான, நீங்கள் மகிழ்ச்சி அடையத்தக்கதான, உங்களுக்காக சாதகமான சூழலை ஆண்டவர் உருவாக்கி தருவார். ஆமென்.